குரு கிட்ட புதுசாக வந்து சேர்ந்த சீடர் ஒருத்தர் ஏதோ கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த குரு எதுவும் என்கிட்ட கேட்கணுமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சீடர், ஆமாம் குருவே, நீங்கள் அபரிவிதமான சக்திகள் படைச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்ககிட்ட நான் சீடர் நான் வந்து சேர்ந்தேன். அந்த சக்திகளை நான் பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது மந்திரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே குரு, ஆமாம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு, அதுக்கு நீ மனதை ஒருநிலைப்படுத்தி தான் செய்யணும், அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அது வரைக்கும் தியானம் பண்ணும்போது கூட நீ குரங்கை பற்றி மட்டும் நினச்சிடாத அப்படின்ட்டு இருக்காரு. சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காரு. போகிற வழியில் நிறைய குரங்குகள் கண்ணில் தென்பட்டுருக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்காரு, அங்கேயும் நிறைய குரங்கு இருந்திருக்கு. திரும்பி மரத்தில் பார்த்துருக்காரு, மரத்துலேயும் ஒரு சில குரங்கு இருந்திருக்கு. சரி குளிக்கலாம்னு போயிருக்காரு, நதிக்கரையில் ஒரு சில குரங்குகள் இருந்திருக்கு. என்னடா பார்க்குறதெல்லாம் குரங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி தியானம் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்து கண்ணை மூடிருக்காரு. குரங்கோட முகம் மட்டும் தான் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. அதோட குரு சொன்ன மந்திரம் மறந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் வேகமாக ஓடி போயிட்டு குரு கிட்ட, குருவே எனக்கு எந்த விதமான சக்தியும் வேண்டாம், இந்த குரங்குகிட்டேருந்து என்னை காப்பாற்றுறீங்க எப்படியாவது அப்படின்ட்டு இருக்காரு. குரு சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்தடுத்து வேலைகள் கொடுத்து அவர் ரொம்ப பிஸியாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு பூரா அவர் பயங்கர வேலையில் இருந்தோடனே அவருக்கு வேறு எந்த நினைவுமே வரல, குரங்கை பற்றியும் மறந்துட்டார். அதே மாதிரி நாம் எந்த விஷயத்தை நினைக்கக்கூடாதுன்னு இருக்கோமோ அந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப நம்மளோட நினைவுக்கு வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா நாம் வேறொரு வேலையில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கணும். நாம் நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு எந்த நினைவுகளும் நம்மளை தொந்தரவு பண்ணாது.